மாதிரி பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு காய வைக்கிறப்ப உள் சைடில் வந்து கொஞ்சம் தண்ணி அப்படியே இருக்கும் காயாமல். சைடில் வந்து இந்த மாதிரி கிளிப்பு 3 சைடும் நீங்கள் சொருகி விட்டுட்டு பாத்திரத்தை இந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த கேப்பில் வந்து உங்களுக்கு எல்லா தண்ணியுமே வந்துடும். பாத்திரத்தில் வந்து எந்த தண்ணியுமே இருக்காது. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கிச்சனில் இந்த மாதிரி செல்ஃப் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டுக்கலாம். மாட்டி விட்டுட்டு நீங்கள் இந்த கத்திரிக்கோலெல்லாம் இந்த மாதிரி இதில் வந்து மாட்டி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. போடுற கிளிப்பு யூஸ் பண்ணி செல்ஃபோன் ஸ்டாண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இந்த மாதிரி 2 கிளிப்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலேயே இன்னொரு கிளிப்பு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்னொரு கிளிப்பும் இப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் இதில் வச்சு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பரான செல்ஃபோன் ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. இப்போ பாருங்கள், இது வந்து அதே கிளிப்பே தான். 2 கிளிப்பு வந்து சொருகி வச்சுருக்கேன். நல்லா வந்து இது வெயிட் தாங்க, உங்களுக்கு கீழே விழுகாது, ஒன்றுமே ஆகாது. யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த டிப்ஸு கண்டிப்பாக.